அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி இன்று சங்கட சதுர்த்தி என்பதால் உங்களுடைய கோரிக்கைகளை விநாயகர் பெருமாளிடம் சென்று முறையிட்டீங்கன்னா 100% நிறைவேறத்துக்கு வாய்ப்பு அதிகம். அதேபோல் விநாயகர் கோயில் சென்றால் ஒரு முறை மட்டுமே விநாயகரை சுற்றி வலம் வரணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ராசி பலன் பார்த்தீங்கன்னா, முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் சிக்கல்களுக்கு அதிகமாக இருக்கும். கவனமாக இருந்து விழிப்புணர்வோடு இருங்க. ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் அடுத்த உதவி, கருணை, பரிவு இதெல்லாம் ஏற்படுகிறனால் அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு நன்மையும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாள். சிறப்பான நாள், மதிப்பான நாள், மதிப்புமிக்க நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதிகம் கிழக்குது. அதிகப்படியான பகைகள், பிரச்சனைகள், விரயங்கள், உடல்வாதிகள் அனைத்து ஏற்படக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் ஒரு நிம்மதியான நாள்னே சொல்லலாம். இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நாள், அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் சேருங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரை வைக்கிறவங்க இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கணவன் மனைவிடைய நெருக்கமும் ஒற்றுமையும் அதிகமாக இருக்கும். அதே போல் அன்புக்கு பஞ்சமே இருக்காது. அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். உங்களுக்கு ஒரு மேன்மையும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். மிகவும் சிறப்பான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ள மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் ஒரு எந்த செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தேடி வரும். அதே போல் லாபமும் உங்களை இரட்டிப்பாக தேடி வரும். அற்புதமான நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வர வேண்டிய நாள். அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள். கும்ப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், அற்புதம். மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று முழுக்க முழுக்க அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள், உள்ளம் மகிழக்கூடிய நாள், மகிழ்ச்சிக்கு குறையில்லாமல் மிகவும் சிறப்பான மன மகிழ்ச்சியோடு செல்லக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே இன்று நெருக்கம் மிக அதிகமாக இருக்கும். அதே போல் அன்பும் அதிகமாக இருக்கும். இன்று மனவிட்டு பேசி இருவரும் நெருக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்வாங்க. மிக அற்புதமான நாள். இந்த சிம்ம ராசிக்கோ கன்னி ராசிக்கோ சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுத்துகிறோம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி.